ஸோ, இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்ட்ரிங்னாக்க ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கணும். சென்டென்ஸ்னா என்ன? "வி ஆர் லிவிங் இன் இந்தியா." ஓகே. அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் ஆக்சுவலா. ஓகே. அண்ட் வி ஆர் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ். ஸோ, இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம இப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ப்ராசஸ்னாக்க இதை எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி எழுதலாம் அப்படின்னு பார்க்கணும். ஓகே. ஸோ தட் நம்ம வந்து ஒரு பைத்தான்ல ஒரு லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட் மட்டும் கத்துக்கல, அதை எப்படி அப்ளை பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்னா என்னன்னு கத்துக்கணும். பட் அப்ளை பண்ணி எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுன்னு ஓகே. ஸோ அதுக்காக என்ன பண்ண போறேன், நான் இங்க வந்து ஒரு சென்டென்ஸ் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் பி. ஓகே. ஸோ இப்போ இதான் வந்து நான் இதுக்கு பேர் கொடுத்துருக்கேன், சென்ட்னு கொடுத்துருக்கேன். அதோட கண்டென்ட் வந்து அதர் பீப்புள் ஒன் பி டெஸ்டிங் யூ ஆன் யுவர் கிராமர் நாலேஜ் என்னமோ இருக்கு ஒரு சென்டென்ஸ். நெட்ல இருந்து காப்பி பண்ணது தான் அது. ஸோ இப்போ என்ன பண்றேன், சென்ட் இல்லை பிரிண்ட் சென்ட்னு கொடுங்க. கொடுத்த உடனே இங்க பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல வந்து சிங்கிள் கொட்டேஷன். ஓகே. அப்புறம் வந்து ஐ திங்க் 2 இடத்துல சிங்கிள் கொட்டேஷன் வருது. ஓகே. ஸோ இப்போ இது வந்து ப்ராசஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எத்தனை சிங்கிள் கொட்டேஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ என்ன பண்ண போறேன், எஸ்கேப் கொடுத்துட்டு ஒரு கவுண்ட் டெஸ்ட் பண்ணுவோம். சென்ட் டாட் கவுண்ட் ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சிங்கிள் கொட்டேஷனை எப்படி நான் வந்து சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுக்கலாமா, டபுள் கொட்டேஷன் கொடுக்கலாம். நீங்க டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஒரு சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா இங்க மறுபடியும் கொடுக்கணும். ஆக்சுவலா இங்க பாருங்க, 0. ஏன் 0ன்னு வருதுன்னா, ஓன் பி இந்த இந்த இது இருக்கு இல்லையா, இந்த கேரக்டர் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் கவுண்ட் பண்றேன், 2 வந்துருச்சு. இப்போ என்னன்னாக்க, நான் கீபோர்டில் கொடுத்த சிங்கிள் கொட்டேஷன் வேற, இதுல இருக்கிற சிங்கிள் கொட்டேஷன் வேற மாதிரி இருக்கு. ஸோ என்ன பண்ண, அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த சென்ட்ங்கிறது நம்மளோட சென்டென்ஸ் ஆர் ஸ்ட்ரிங் வேரியபிள் டாட் கவுண்ட்ங்கிறது ஒரு மெத்தட், ஸ்ட்ரிங் கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தட். அப்புறம் இதை கவுண்ட் பண்ண போறேன், இந்த கேரக்டரை கவுண்ட் பண்ண போறேன். ஸோ ரெண்டு தடவை வருது ஆக்சுவலி. ஓகே. ஸோ இப்போ வந்து இதை அப்படியே நான் கேப்ஸா மாத்தணும்னு வச்சுங்க, என்ன பண்ணுவேன், சென்ட் டாட் ஓகே அப்பர் அப்படின்னு. ஸோ கேப்ஸ்ல மாறிடும். ஃபைனா. ஸோ அப்புறம் உங்களுக்கு இந்த இந்த இடத்துல வந்து vocabulary வேர்ட் அப்படிங்கிற நிறைய இடத்துல ஓகே டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்லாம் வருது ஆக்சுவலா. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு சின்னதா ஒரு அட்வான்ஸ் லெவல்ல, இன்னும் அட்வான்ஸ் லெவல் ஒன்றும் கிடையாது. இப்போ எனக்கு இப்போ இதை நான் கேபிட்டலைஸ் ஆக்கி நினைச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நான் வந்து சென்ட் டாட் கேபிட்டலைஸ் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணினா எனக்கு முதல் வேர்டு மட்டும் அதர், ஓகே, அதுல ஓ மட்டும் கேபிட்டலைஸ் ஆகும். இங்க பாருங்க, ஓ மட்டும் கேபிட்டலைஸ் ஆயிருக்கு, பாக்கி எதுவுமே கேபிட்டலைஸ் ஆகல. ஸோ இப்போ நான் கேபிட்டலைஸ் பண்ணணும்னா நான் எனக்கு என்ன ஐடியானா, இந்த பீப்புள்ல பி, இந்த ஓன்ல டபிள்யூ, இந்த பியில பி, டெஸ்டிங்ல டி, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ் ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு டைரக்டா இப்படி பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ண, சின்னதா ஒரு ப்ராசஸ் என்னன்னா, நான் வந்து ஒரு ஃபார் லூப் மாதிரி ஒன்று எழுதப்போறேன். எப்படின்னா, இப்போ இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஸ்பிளிட் பண்ணி எடுக்க போறேன். ஸ்பிளிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, சென்டர் டாட் ஸ்பிளிட் அப்படின்னு கொடுத்த உடனே அது என்ன பண்ணும், பை டிஃபால்ட்டா ஸ்பேஸ் வச்சு ஸ்பிளிட் பண்ணும். இது ஆக்சுவலா ஸ்பிளிட்ங்கிற மெத்தட் இருக்கு உள்ளே. ஆக்சுவலா நான் காமிக்கிறேன். ஹெல்ப் டாட் ஸ்பிளிட் போட்டாக்க, சாரி, ஹெல்ப் டாட் எஸ்டிஆர் போட்டா இங்க பாருங்க, ஸ்பிளிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். கண்ட்ரோல் எஃப் கொடுங்க, ஸ்பிளிட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, ஸ்பிளிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வரும். இங்க பாருங்க ஸ்பிளிட்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், கொஞ்சம் படிச்சு பார்க்கணும். ஓகே. ரிட்டர்ன் லிஸ்ட் ஆஃப் தி வேர்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்பிளிட் பண்ண உடனே ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸா வந்து. ஓகே. லிஸ்ட்ங்கிறது ஒரு டேட்டா டைப் ஆக்சுவலா பைத்தான்ல. ஓகே. லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஸ்ட்ரிங் யூசிங் செப் as தி டெலிமிட்டர். செப்னா உங்களுக்கு நீங்க எதை வச்சு செப்பரேஷன் கொடுக்குறீங்களோ அதை வச்சு செப்பரேட் பண்ணிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்ப என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த நம்ம எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாம்பிள்ல இங்க பாருங்க, இந்த இடத்துல நமக்கு வந்து நான் செப்பரேட் பண்ண போறது அப்படின்னா ஸ்பேஸை வச்சு செப்பரேட் பண்ண போறேன். இங்க பாருங்க, எஸ்கேப் கொடுத்துட்டு ஏ கொடுத்தோன்னே ஒரு செல்லிங் வந்துச்சு. இப்போ நான் சென்ட் டாட் ஸ்பிளிட் அப்படின்னு கொடுத்த உடனே ஒண்ணுமே கொடுக்க போறது, எதுவும் கொடுக்காட்டினா இங்க பாருங்க, என்னோட ரிசல்ட் பாருங்க, கம்ப்ளீட்டா ஒரு லிஸ்ட் வந்துருச்சு. பாருங்க, இதான் லிஸ்ட்ங்கிறது. ஸ்கொயர் பிராக்கெட் வந்தா லிஸ்ட், ஸ்கொயர் பிராக்கெட் வந்தா லிஸ்ட், அதர் பீப்புள், ஓன்ட் அப்படின்னு தனித்தனி வேர்டா பிரிச்சிருச்சு. பாருங்க இங்க பாருங்க.
தனித்தனி வேர்டை பிரிச்சிருச்சு. இது வந்து லிஸ்ட் ஆக்சுவலா. இதை நான் வந்து இப்போ ஒரு ரிசல்ட்னு ஒரு வேரியபிள்ல கொடுத்துக்கிறேன். RES இஸ் ஈக்குவல் டு இங்க பாருங்க, இப்போ பிரிண்ட் டைப் ஆஃப் RES அப்படின்னா லிஸ்ட்னு வந்துடும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதை நான் இப்போ எடுத்துடுறேன். எஸ்கேப் கொடுத்து டிடி கொடுத்தீங்கன்னா செல் போயிடும். ஓகே, இங்க பாருங்க, இப்போ இந்த ரிசல்ட் வந்து இருக்குல்ல, ரிசல்ட்டோட டைப் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆயிடுச்சு. லிஸ்ட்ங்கிறது ஒரு கிளாஸ் ஆக்சுவல், லிஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இங்க பாருங்க, லிஸ்ட்ங்கிறது இப்படி இப்படி ப்ராக்கெட் வந்து இதுக்குள்ள ஏதாவது ஒரு ஐட்டம். ஓகே, நீங்க வந்து வெல்கம், ஓகே கமா 2, ஓகே கமா, அப்புறம் 1 2 3 இப்படிலாம் கொடுக்கலாம். லிஸ்ட், இதான் லிஸ்ட்ங்கிறது. ஓகே, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ல இருக்கிறது தான் லிஸ்ட், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகே, இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் என்ன டைப் பண்ணா இருக்கலாம், ஒவ்வொரு ஐட்டமும் ஒரு டைப்ல இருக்கலாம். அது லிஸ்டோட தனி கேரக்டரிஸ்டிக்ஸ், அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணோம் என்னாச்சுன்னா நமக்கு ஓகே ஒரு லிஸ்டா வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிரிண்ட் RES கொடுக்குறேன். பாருங்க, அதர் பீப்புள் won't be testing விழுந்துருச்சா. ஓகே, இப்போ எனக்கு என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த RESல ஓகே RES அப்படிங்கும்போது இதுலயும் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ RES ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தேன்னா இங்க பாருங்க, அதர் RES ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தேன்னா இங்க பாருங்க பீப்புள். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் RES பிரிண்ட் பண்ணிடுறேன். இங்க பாருங்க இப்படி இருக்கா. இப்போ நான் கீழே வந்து ஒரு சின்ன ஒரு இங்க பாருங்க, இப்போ எனக்கு வந்து இந்த வொக்காபுலரி, இந்த வொக்காபுலரியை கேப்ஸ் ஆக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவேன், RES ஆஃப் ஓகே, இதுல பாருங்க எப்படி நம்ம ஸ்ட்ரிங்ல வந்து கடைசியிலேருந்து பின்னாடியிலேருந்து வந்தால் -1 -2 கொடுக்குறோமோ அதே மாதிரி லிஸ்ட்லயும் -1 -2 கொடுக்கலாம். அப்போ RESங்கிறது ஒரு லிஸ்ட், இதுல -2 அப்படின்னு கொடுத்தேன்னா வொக்காபுலரி வந்துருச்சா, வொக்காபுலரி. இப்போ இதை என்ன பண்ணலாம்னா இந்த கேபிட்டலைஸ் ஆக்கிடலாம். இங்க பாருங்க, கேபிட்டலைஸ், இது பாருங்க W கேபிட்டலைஸ் ஆயிடுச்சு. ஓகே ரைட்டா. இப்போ நீங்க எந்த வேர்டை வேணாலும் கேபிட்டலைஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு வேற எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ண உடனே ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா நீங்க எந்த செப்பரேஷன் கேரக்டர் கொடுத்து பண்றீங்களோ அதை வச்சு ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போ நான் ஒண்ணுமே கொடுக்கல, ஸ்ப்ளிட்னு மொட்டையா கொடுத்துருக்கேன். மொட்டையா கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிடும். அப்ப பாருங்க, இந்த அதர்ங்கிறது இங்க பாருங்க, இந்த அதருக்கும் பீப்புளுக்கு ஸ்பேஸ் இருக்கா, அப்ப அதர் தனியாயிடும், பீப்புள் தனியாயிடும். அப்புறம் ஓன்ட்டுக்கு பீப்புளுக்கு தனியா ஸ்பேஸ் இருக்கு, அப்போ இது ஒரு வேர்ட் ஆயிடும், இது ஒரு வேர்ட் ஆயிடும். ஸோ லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கிடைச்சிடும். அந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் தான் RESல ஸ்டோர் பண்ணிடும். இப்போ லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸா இருந்தா கூட அதுலயும் இண்டெக்ஸிங் அப்ளை ஆகும். எப்படி நம்ம ஸ்ட்ரிங்ல வந்து 0 1 2 3 போறோமோ அதே மாதிரி பின்னாடில இருந்து -1 -2 பண்ணுமோ அதே மாதிரி லிஸ்ட்ல வந்து இங்க பாருங்க, இது அதர் வந்து 0ல இருக்கு, பீப்புள் 1ல இருக்கு, RES ஆஃப் 0ல அதர், RES ஆஃப் 1ல பீப்புள், RES ஆஃப் 2ல won't, RES ஆஃப் 3ல பி. பின்னாடிலே வந்தீங்கன்னா ஓகே இங்க பாருங்க, RES ஆஃப் -1ல வேர்ட், RES ஆஃப் -2 வெக்காபுலரி, RES ஆஃப் -3 இம்ப்ரெசிவ். அப்ப நான் என்ன பண்றேன், RES ஆஃப் -2 டாட் கேபிட்டலைஸ் கொடுத்தா வெக்காபுலரி கேபிட்டலைஸ். இதே நான் வந்து -1 கொடுத்தேன்னா எனக்கு இந்த வேர்ட்ல W கேபிட்டலைஸ். ஓகே, இதை நீங்க ஃபார்வர்ட்லயும் போகலாம். எப்படின்னா எனக்கு வந்து சப்போஸ் வந்து இந்த கிராமர் வேணும்னுச்சுங்க, ஃபார்வர்ட்ல போனா 0 1 2 3 4 5 6 7 8. அப்போ RES ஆஃப் 8 கேபிட்டலைஸ் ஆகினா கிராமர் கேபிட்டலைஸ் ஆகிடும். கிராமர் கேபிட்டலைஸ் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இதே மாதிரி நீ கேபிட்டலைஸ் பண்ணாம எனக்கு அந்த வேர்டை ரிவர்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். எப்படி பண்றது, ஒண்ணுமே இல்லை. இப்போ கிராமருக்கு போயிட்டு இங்க பாருங்க, RES ஆஃப் 8 போயிட்டு ஓகே, RES ஆஃப் 8ங்கிறது இந்த கிராமர் பிக் பண்ணிடும். இப்படி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுங்க, கோலன் போட்டு -1 அப்படின்னா கிராமர் ரிவர்ஸ் ஆகும். இங்க பாருங்க, கிராமர் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இல்ல கேபிட்டலைஸ் பண்ணதை நீங்க ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க, டாட் கேபிட்டலைஸ், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கோலன் -1. இங்க பாருங்க, கிராமர் G கேபிட்டலைஸ் ஆயிருக்கு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. புரிஞ்சா? அப்ப என்ன அர்த்தம், நீங்க RES 0 to என்ன வேணா போலாம் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு வேர்டையும் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கேபிட்டலைஸ் பண்ண மாதிரி நான் என்ன பண்ணுவேன், இதுல டாட் கொடுத்து எனக்கு கிராமர்ல கிராம் மட்டும் வேணும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப என்ன பண்றேன், அதுல 0ல இருந்து கேரக்டர் எடுத்து GRA அப்படின்னா எனக்கு 3 கேரக்டர் வேணும். அப்போ 3 கேரக்டர் கொடுத்து எனக்கு GRA வந்துடும், GRAங்கிறது வந்துடும். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணோம், லிஸ்டா வந்துச்சு. லிஸ்ட்டை எகைன் இண்டெக்ஸிங் வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணோம். எப்படி -1 -2 பின்னாடிலே வந்தா முன்னாடி வந்தா 0 1 2 3 இப்படிலாம் பண்ணணும். ஓகே ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரிங்லேயே ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க வந்து என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணணுமோ எல்லாமே ஸ்ட்ரிங்கை வச்சே நீங்க அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்ப் வந்து
ஹெல்ப் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் கொடுத்தோம்னா ஸ்ட்ரிங் தான் கிளாஸ். இன்னும் நிறைய நம்ம எக்ஸ்டென்சிவாக பார்க்குறதா இருந்தாக்க ஓகே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கவுண்ட், எண்ட்ஸ் வித், ஸ்டார்ட்ஸ் வித், ஓகே எங்கே பாருங்க ஈஸ் டிஜிட், ஈஸ் லோயர், ஓகே ஈஸ் ஸ்பேஸ், ஓகே ஈஸ் டைட்டில், ஓகே லோயர்னா லோயர் கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே அப்புறம் பாருங்க நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, ஓகே ஏற்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே ஸோ நீங்கள் எல்லாமே வந்து ஸ்வாப் கேஸ்னா கேப்ஸ் இதுவாகிடும். ஸ்ட்ரைப் அப்படின்னாக்கா வந்து ஸ்பேஸ் எல்லாம் எடுத்து விட்டுரும், அதான் ஸ்ட்ரைப். ஸ்வாப் கேஸ்னா கேபிட்டல் ஸ்மாலாகும் ஸ்மாலில் கேபிட்டல் ஆகிடும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வந்து எங்கே பாருங்க ஆரியஸ் ஆஃப் ஏதாவது கேப்ஸில் இருக்கா, ஓகே ஆரியஸ் ஆஃப் 8 டாட் ஸ்வாப் கேஸ் கிராமர், ஓகே ஸ்மால்லேருந்து கேபிட்டல் ஆயிடுச்சு. ஸோ ஸ்வாப் கேஸுங்கிறது ஆக்சுவலி. ஓகே ஸோ இந்த மாதிரி மெத்தட்லாம் நம்ம நிறைய அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி. ஓகே இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் ஓகே இந்த லிஸ்ட்டில் வந்து எதெல்லாம் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஓகே அப்படின்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்னதாக ஒரு இந்த ரிசல்ட் இதில் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் வேர்ட்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் ஆர்இஎஸ் ஓகே ஆஃப் நான் வந்து ஓகே நான் மொத்தமாக ஆர்இஎஸ்லேருந்து கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் ஃபார் எக்ஸ் இன் ஆர்இஎஸ் கொடுக்கணும். அவங்க கொடுத்து பிரிண்ட் எக்ஸ்னு கொடுக்கணும். பாருங்க அப்போ ஒவ்வொரு வேர்டும் எனக்கு தனித்தனியாக பிரிண்ட் ஆகும். இது என்ன ஐட்ரேட்டர்னு பேர் ஆக்சுவலாக. இது என்னன்னாக்கா இது வந்து ஒரு சீக்வன்ஸ் டைப். ஆர்இஎஸ்ங்கிற ஒரு லிஸ்ட் டைப் ஆக்சுவலாக. அதுலேருந்து ஒவ்வொரு ஐட்டமாக இந்த எக்ஸுக்கு வரும். வந்த உடனே நான் பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு எதெல்லாம் வந்து எந்தெந்த வேர்டு ஏல ஸ்டார்ட் ஆகுதோ அது மட்டும் பிரிண்ட் பண்ணு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும் பிரிண்ட் எக்ஸ் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. அப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும் உங்களுக்கு. பாருங்க இதெல்லாம் ஃபால்ஸு, ஏதாவது ட்ரூ வருதா பார்ப்போம். ஏதோ ஒரு வேர்டு வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்க இது எப்படி ஒரு சின்ன ப்ரோக்ராமிங் இது. இஃப் எக்ஸ் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் ஓகே ஏ அப்படின்னு கொடுத்து கோலன் கொடுத்து ஓகே பிரிண்ட் எக்ஸ் இங்கே பாருங்க. இப்போ நான் வந்து அண்ட் ரெண்டுமே வந்து ஓகே இங்கே பாருங்க அண்ட் இதில் பாருங்க அண்ட் இருக்கு அண்ட் இருக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஓகே ஏல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது ஓகே இது ஒன்றும் இல்லை ஐட்ரேட்டர்னு பேர். ஆர்இஎஸ்லேருந்து ஒவ்வொன்றா எடுத்து எக்ஸுக்கு வரும். அப்புறம் இஃப் எக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னா எக்ஸுங்கிறது ஸ்ட்ரிங் ஆக்சுவலாக. அப்போ ஸ்டார்ட்ஸ் வித்ங்கிற மெத்தட் வந்து ஸ்ட்ரிங்கோட கிளாஸ்ல எஸ்டிஆர் கிளாஸ்ல இருக்கு. அது ஏல ஸ்டார்ட் ஆகலாம், பியில் ஸ்டார்ட் ஆனால் இந்த மாதிரி பிஇ, சியில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டு அப்படின்னாக்க சி கேர், அப்புறம் டியில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஓகே எதுவும் ஸ்டார்ட் ஆகலை, அப்புறம் இ எதுவும் இல்லை, அப்புறம் எஃப் இருக்காப்பா எஃப் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணி லேர்ன் பண்ணணும். ஓகே ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ஒர்க் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ ஒர்க் பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் பார்ப்போம். தேங்க்யூ.